அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்து என்னை வெறுப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்து என்னை வெறுப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இருதய ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டி அவர் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்து அவரை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் இறைவன் இளைப்பாற்றியை கொடுப்பார் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதல். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 150 எடையுள்ள ஒரு சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார். இது பத்தாது என்று சொல்லி தாம் படைத்த அனைத்து மக்களுடைய சுமைகளையும் அதன் மேல் ஏற்றுங்கள், நான் இன்னும் சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என சொல்லுகிறார். அதை சொல்லி முடித்த பிறகு அவர் சொல்லுகிறார், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் இதயத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என சொல்லி முடிக்கிறார். இப்போ எப்பொழுது நாம் இறைவனை அடைய முடியாது, எப்பொழுது நாம் இறைவனை நெருங்க முடியாது, எப்பொழுதெல்லாம் நம் சுமையை நாம் இறைவனிடம் இறக்கி வைக்காமல் நானே சுமந்துக்கிறேன் என்று நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதே இறைவனை நாம் நெருங்கவும் முடியாது, இறைவனுடைய அருளை கண்டடையவும் முடியாது. அப்போ மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை சொல்வார். மன்னிப்பு என்பது என்ன? அது பலவீனமானவர்களுக்கான வார்த்தை அல்ல, பலம் உள்ளவர்களுக்கான வார்த்தை. மன்னிப்பு என்றால் என்ன? ஃபாதர், எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவனை மன்னிக்கவே முடியாது, எனக்கு அவனை பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே மன்னிப்பினுடைய வார்த்தை இன்னும் யாருக்கும் புரியலை. மன்னிப்பு என்றால் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நீதிபதி, அவரிடம் கொண்டு போய் வழக்கை ஒப்படைப்பது, அவ்வளோதான். நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா தான் கடவுள் அந்த வழக்கை எடுப்பார். இல்லை நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், நம்மளே அவர்களை பேசுவதோ துன்புறுத்துவதோ அவர்களுக்கு இல்லாது பொல்லாது செய்வதோ செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுள் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீ தான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் எதுக்கு உள்ளே வரணும், அப்போ நான் வரமாட்டேன், நீனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே மன்னிப்பு என்பது பலவீனமானவர்களுக்கு அல்ல, பலம் நிறைந்தவர்களுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ என் சுமை அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்கிறார். ஒரு புனிதர் இருக்கிறார், நிக்கோலாஸ் என சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புனிதர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மனிதர்களும் திருப்பலிக்கு வரும்போது, அம்மா உன்னுடைய எடை என்ன என்று கேட்பார். அந்த அம்மா 55 ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், 55 இல்லை, ஓ எடை 285 அப்படின்னு சொல்லி முடிப்பார். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? ஆமாம், உன்னுடைய எதிரிகளுடையும் எடையவும் நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். இப்போ எனக்கு இந்த அம்மாவை பிடிக்கல அப்படின்னா இந்த அம்மாவை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய எடை 70 அப்படின்னா அந்த அம்மாவுடைய எடையும் 70 அப்படின்னா அந்த அம்மாவை நான் தூக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நம்மளுடைய சுமை அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல முடியவில்லை. அப்போ நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதனால் தான் அவர்களை சுமந்து கொண்டிருப்பதனால் நம்மால் இயல்பாக வாழ முடியவில்லை. அப்போ அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், உன் சுமையை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது, எந்த கடவுளும் இப்படி சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது, உன் சுமையை என்னிடம் ஒப்படைத்து விடு அப்படிங்கிறதா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? வரும்போது கட்டைப்பையில் கொண்டுட்டு வரோம் கஷ்டத்தை, போகும்போது சாக்கு பையை தூக்கிட்டு போகிறோம். இல்லை ஆண்டவரே நானே பார்த்துக்கிறேன், என் கஷ்டத்தை நானே பார்த்துக்கிறேன், நீ சும்மா கூட மட்டும் இரு, அவளை எப்படியாவது பழி வாங்கணும், அவள் குடும்பத்தை எப்படியாவது நான் சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டார். முதல் கருத்து இதுதான். முக்கியமான திரு அவையினுடைய அகப்பார்வை திறந்த புனிதர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரை நீங்கள் ஆழமாக நுணுக்கமாக வாசிக்க வேண்டும். ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குத்திய நபர். அவருக்கு கண் தெரியாது, அரைகுறைதான் கண்.
அவர் கையிலே ஈட்டியை கொடுத்து நீ இயேசுடைய இதயத்தில் குத்து என்று சொன்னபோது அவர் கண் தெரியாதவராய் இருந்ததனால் இதயத்தில் குத்துவதற்கு பதிலாக விலாவெலும்பிலே குத்திவிட்டார். அப்ப குத்திய உடனேயே அவருக்கு அந்த ஈட்டியை எடுக்க தெரியவில்லை. குத்தி அப்படியே நிற்கிறது. அதிலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தமும் தண்ணீரும் அந்த ஈட்டியின் வழியாக அவருடைய கண்ணில் பட்டு கண் சரியாக தெரிய தொடங்குகிறது. அந்த புனிதருடைய பெயர் தான் புனிதர் லாங்கினஸ் என சொல்லப்படக்கூடிய புனிதர். இயேசுடைய விலாவெலும்பில் குத்தியவருடைய பெயர் என்னது? லாங்கினஸ் அப்படிங்கிற ஒரு புனிதர். இப்ப கண் தெரியாத அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குத்தும் போது கூட அவர் சுகம் கொடுக்கிறார் என்றால் இயேசுனுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு நல்ல புனிதர் இருக்கிறார். என்ன புனிதர் அப்படின்னா, பிலாத்துவிடம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போயிட்டு இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும்போது பிலாத்து அழகாக கேட்பார், பாஸ்கா விழாவென்று நான் ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் யூதர்களின் அரசர் என சொல்லப்படுகிற இயேசுவை விடுதலை செய்யவா இல்லை பரபாசை விடுதலை செய்யவான்னு கேட்பார். அப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யும் சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பரபாசை விடுதலை செய்யும் சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் கொடூரமான மக்களா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒன்று இப்படி ஆட்டுங்கள் இப்படி ஆட்டுங்க. என்னமோ பிரிட்ஜில் இருக்கிற மீன் மாதிரி அம்பிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன காரணம்? ஒன்று இப்படி ஆட்டுங்கள் இப்படி ஆட்டுங்க. அந்த மக்கள் இயேசு கிறிஸ்து செய்த உதவியை நன்றியை மறந்துவிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் என்று சொன்ன மக்கள் நல்ல மக்களா கெட்ட மக்களா? என்ன மக்கள்? நல்ல மக்கள். என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஆமா, அந்த இடத்தில் யாருக்கு விடுதலை வேண்டும் என்றால் பரபாசுக்கு தான் விடுதலை வேணும், இயேசுக்கு விடுதலை தேவையில்லை. இயேசு விடுதலையாக தான் இருக்கிறார். அவரை யாரும் அடக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அவர் அவராகத்தான் இருக்கிறார். அவர் அந்த பிலாத்துவின் முன்னால் நின்று அவர் நான் ஒரு அடிமை, நான் ஒரு சிறை கைதி என்று ஒடுங்கி நிற்கவில்லை, நான் அரசண்டா, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக நிற்கக்கூடிய மனிதர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் மக்கள் என்ன கேட்குறாங்க? பரபாசு சிறையில் இருக்கிறான், அவனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுவான். ஏன்னா பரபாசு மனச்சிறையிலும் அகந்தை என்ற சிறையிலும் உலக போக்கினாலான சிலுவையிலும் இருக்கிறார். அந்த சிறையில் இருந்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லுகிறார்கள். மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று பிலாத்து என்ன செய்கிறார்? பரபாசை விடுதலை செய்தார். வெளியே சென்ற பரபாசுக்கு மிகப்பெரிய குழப்பம். என்னை விட இயேசு என்ற அந்த நபர் என்ன பெரிய கொலை செய்திருக்கிறானா? நான் 50 பேரை கொலை செய்திருக்கிறேன், எத்தனையோ பெயரை நான் வெட்டி கொண்டிருக்கிறேன், கொடூரமாக நடந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கொடூரமானவனா இயேசு கிறிஸ்து என்று விசாரிக்கும் போதுதான் உண்மை தெரிகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற உண்மையை தெரிந்த பிறகு பரபாசு ஒரு புனித நிலைக்கு மாறுகிறார். அவர் சென்று பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய, மனமாற்றம் அடையக்கூடிய, மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார். இறுதியில் தன்னுடைய தலை வெட்டப்பட்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இறைவன் நம்மிடம் வருவார் என்றால், நான் பாவி என நாம் ஒப்புக்கொள்ளும் போதுதான் இறைவன் நம்மிடம் வருவார். நம்ம என்ன பண்ணுவோம்? பூசையில் இருக்கும்போது பக்கத்தில் யாராவது பாவம் செஞ்சா, அவ பாவி, அவ பாவன், இவளை விடவா நாங்க செஞ்சோம், இவனை விடவா நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி நாம் பிறரோடு ஒப்பிட்டு கொண்டு இருந்தோம் என்றால் இறைவனுடைய இரக்கம் நமக்கு வராது. கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருக்கு அருள் செய்ய முடியும், யாருக்கு புதுமை செய்ய முடியும் என்றால், யார் தன்னை பாவியாக ஒப்புக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் செய்ய முடியும். உதாரணமாக 3 மனிதர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று சக்கேயு. தான் பாவி என்ற மனநிலை வந்ததனால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒளிந்து கொள்ள ஒரு மரத்தில் தேடுகிறார். எனவே இயேசு கிறிஸ்து அந்த ஒளிந்து கொண்ட மனிதரை ஒரு புதிய மனிதராக வெளியே இருந்து எடுக்கிறார். ஒரு மரத்தில், இப்போ ஒரு தீய மரத்தில் தீய கனி தான் காய்க்கணும். தீய மனிதனாக ஏறிய சக்கேயுவை ஒரு தூய புதிய கனியாக அந்த மரத்திலிருந்து பறிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வீட்டிற்கும் இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். உடனே சக்கேயு எப்படிப்பட்டவர்? குட்டையா இருப்பார். திருவிவிலியத்திலே அவரை தான் என்ன சொல்லுவாங்க? குட்டையா இருக்கிறவர், ஒரு பாவி, இவன் வரிதண்டுடைய தலைவன், கொடூரமான பாவி அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வீட்டுக்கு போனோன்னே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இயேசு கிறிஸ்து முதல் கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சக்கேயு எந்திரிச்சு நின்றுவார். இப்ப யார் குட்டையாயிட்டா? சாப்பிட்ற எல்லாரும் குட்டையாயிட்டாங்க, சக்கேயு நெட்டை ஆயிட்டார். எப்படி? ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் கொடுத்து விடுகிறேன்,
என் மனதில் சுமைகள் வேண்டாம், நான் ஒன்றையே என் சுமையை கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்க, எனக்கு சுதந்திரத்தை கொடு அப்படிங்கிறார் ஆண்டவர். சொல்லுகிறார், இவரும் ஆபிரகாமின் மகனே, இந்த இல்லத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும், அடுத்த ஒரு நிகழ்வையை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அம்மா, உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி சொல்லவில்லை, அவங்களும் பாவிதான் சொல்லல, நாம் பாவி, அவ்வளவுதான். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானும் உமக்கு தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே, எழுந்து போ அப்படிங்கிறார். மூன்றாவது நபராக பார்க்கிறோம் பர்த்திமேயு, குருடன். அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஓங்கி ஒலித்து கத்துகிறார், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், நான் பாவி, எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறார். வெக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனடியாக அவரை கூப்பிடுங்க அப்படிங்கிறார். நான்காவது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதை இருக்கிறாங்க. நான்காவது ஒரு புனிதை 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செய்தாங்க அப்படின்னா, நான் ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே சுகமாவேன் அப்படின்னு வேண்டாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? என்னைக்காவது அந்த ஒரு வரியில் ஜெபிச்சிருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அவரை தொட்டாலே போதும், இல்லை அவர் நிழல் பட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுகிறார், சுகம் பெறுகிறார், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த பெண்மணி ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, தீட்டு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகக்கூடாது, தீட்டு. நல்ல இடங்களுக்கு செல்லக்கூடாது, தீட்டு. அப்ப 12 ஆண்டுகளாக அந்த பெண்மணி இருந்த நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பட்ட ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி நான் ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட வேண்டும் என்று ஏன் வேண்டினார்? ஏனென்றால் இவர் இயேசு கிறிஸ்துடைய கையை தொட்டால் இயேசு கிறிஸ்துவும் தீட்டுப்பட்டவர், அவரையும் தூக்கி அடைச்சிருவாங்க. ஆகையால் நான் ஆண்டவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டு சென்று போயிடுறேன் அப்படின்னு சொல்றார். இறுதியாக ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுகிறார், சுகம் பெறுகிறார், செல்கிறார். 6ஆம் ஸ்தலத்தில் யார் வருவா? சிலுவை பாதையில் 6ஆம் ஸ்தலத்தில் யார் யாரை சந்திக்கிற போவா? மூஞ்சியை துடைக்கிறதுக்கு என்னக்கா? வெரோனிகா போவாங்க. அவங்க ஒரு துணியை எடுத்துட்டு போவாங்க. கவனிங்க, இங்கு இந்த பெண்ணினுடைய பெயர் இரத்தப்போக்குடைய பெண்மணி, இவருடைய பெயர் தான் வெரோனிகா. இவர் இங்கு ஆடையினுடைய ஓரத்தை தொடர் போகின்றார். ஆனால் இயேசுவுக்காக ஒரு ஆடையை செய்து அந்த ஆடையை எடுத்து கொண்டு போய் மூஞ்சியை துடைக்கிறார். இங்கு இவருடைய இரத்தத்தை, யாருடைய? இந்த பெண்மணியுடைய இரத்தத்தை இயேசு நிறுத்துகிறார். சிலுவை பயணத்தில் இயேசுனுடைய இரத்தத்தை இந்த பெண்மணி நிறுத்துகிறார். எனவே எப்பேற்பட்ட ஒரு புனித நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். எனவே நாமும் சுமையோடு இறைவனை தேண்டும் போது இறைவன் கிடைக்க மாட்டார். பல பேர் கேட்குறாங்க, ஃபாதர் நான் போகாத கோயில் இல்லை, நான் வாங்காத நன்மை இல்லை, கலந்துக்கிறாத ஜப கூட்டம் இல்லை, முழு இரவு ஜபம் இல்லை, அந்த ஜபம் இல்லை, உபவாச கூட்டம், எல்லா கூட்டத்திலும் இருந்துட்டேன், ஆனால் கடவுள் நான் கேட்கறத கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கங்க நல்லா, கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. கடவுளால் 3 அதிசயங்கள் செய்ய முடியும். 1, கேட்டவுடன் கொடுப்பார், வரத்தை கேட்டவுடன் கொடுப்பார். 2, காலதாமதப்படுத்துவார், வரங்களை கொடுப்பதற்கு சற்று காலதாமதப்படுத்துவார். 3, அந்த வரத்தை கொடுக்கவே மாட்டார். இதுதான் இறைவனுடைய திட்டம். இந்த இறைவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து நடந்து கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார், ஏன் காலதாமதப்படுத்துகிறார்? உதாரணத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு பிறந்த குழந்தைகிட்ட போய் இந்த பெரிய புக்கை கொண்டு அது நெஞ்சில் வச்சா என்ன ஆகும்? நஞ்சிரும். குழந்தை அப்படியே நஞ்சிரும், இதய துடிப்பு நின்றும். அப்படித்தான் நாமும் வரத்தை கேட்கிறோம். நாம் கேட்கக்கூடிய வரத்தை ஏன் காலதாமதப்படுத்துகிறார் என்றால் அதற்கான பக்குவத்தை நமக்கு கொண்டு வருகிறார். அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும் போது, அந்த வரத்தை கொடுக்கும் போது தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். ஏன் ஃபாதர் சிலருக்கு அந்த வரத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாரே, காரணம் என்ன அப்படின்னா, நாம் கேட்கின்ற வரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்மால் தாங்க முடியாது. உனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும், தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை இழுத்துக்கிறாத அப்படிங்கிறது தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிலையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட வரங்களை நாம் இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு நாம் எதற்கு வருகிறோம் என்பதையும் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1, நாம் ஆலயத்தில் வந்து அமர்ந்து உட்கார்ந்த உடனேயே எனக்கு அதை கொடு இறைவா, இதை கொடு இறைவா, என் மாமியார் இப்போ இருக்குது, மருமக அப்போ இருக்குது, கணவர் இப்போ இருக்கிறாரு, பிள்ளைங்க அப்போ இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்களாம் இப்போ இருக்கிறாங்க, எல்லாம் அப்போ இருக்கிறான். எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. என்னதான் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற, அது தெரிஞ்சுக்கணும்.
எல்லாம் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க, ரகரகமாக மனிதர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இறைவன்கிட்ட எதுக்கு நான் கோயிலுக்கு வரணும்? நாம் பேசுகிறத இயேசு கேட்க வேண்டும்னு கோயிலுக்கு வராதிங்க. நாம் பேசுகிறத இயேசு கேட்கணும்னு கோயிலுக்கு வராதிங்க. ஏன் ஃபாதர்? திருவிழியத்தில் என்ன சொல்கிறாரு? நீ கேட்கும் முன்னரே உம்முடைய வேண்டுதல் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எதுக்கு கோயிலுக்கு வரணும்? நான் பேசுகிறத நீ கேளுடா. இயேசு என்ன சொல்கிறார் நம்மளே பார்த்து? நான் பேசுகிறத நீ கேளு. நீ பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ என்னை ஒரு சிலையாக பயன்படுத்த பார்க்குற. நான் பேசுவதை நீ கேட்டால்தான் நான் உயிருள்ள இறைவனாக உன் மத்தியில் இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம்? கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யலை, கடவுள் என் கூட இல்லை அப்படிங்கிற மனிதர்களுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருந்தானாம், சந்தோஷத்தில் இருந்தானாம். அப்போ கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போ அவர் நடந்து போகும்போதே பக்கத்திலும் ஒரு பாதம் வந்து கொண்டே இருக்கிறது. யாருன்னு பயந்து போய் இவன் கேட்குறான், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நான் தான் கடவுள். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் பக்கத்திலேயே நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், கவனி என்று சொல்லு. அப்போ போயிட்டார், சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டார். கடவுள் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு. 6 மாதம் கழிச்சு மனைவி செத்து போகிறாங்க, குழந்தைங்கள் செத்து போயிட்டாங்க, சொத்து எல்லாம் காலியாக போச்சு, வெறுமையாயிட்டார் மனுஷன். 6 மாதம் கழிச்சு திருப்பி அந்த கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்க்குறாரு, கடவுளுடைய பாதத்தை காணா. உடனே அந்த மனிதன், நீலாம் ஒரு கடவுளாயா? நீலாம் எதுக்கு இருக்கிற? நான் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நீ என் கூட நடந்து வர்றேன்னா, இப்போ நான் துன்பத்தில் இருக்கிறேன், என் கூட வரமாட்டேங்கிறிய, நீலாம் ஒரு கடவுளான்னு கேட்குறான். அப்போ தான் கடவுள் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு சொன்னாராம், உன்னை தூக்கிட்டு போகிறதே நான் தான், வா பேசாமல் அப்படின்னு சொல்லி சொன்னான். மகிழ்ச்சியாக இருக்கும்போது கடவுள் அருகில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் நம்மை தூக்கி செல்கிறார். அதுதான் இறைவனுடைய செயல்பாடு என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நாம் விரும்புவதையெல்லாம் கொடுத்து விட்டார் என்றால் இறைவனை நாம் மதிக்க மாட்டோம். இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. சினிமா பாடல்கள் வருவது போல, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வங்கள் ஏதும் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உள்ளம் பாரமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நீங்கள் இன்று நீங்களாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வேற யாரையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் புனித பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், என்ன, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அன்னெசரிலி அப்படின்னு சொல்லுவார். அதாவது உங்கள் சக்தியை தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள் என்று சொல்லுவார். இப்போ திருப்பலி முடியுது, நம்ம எந்த மனநிலையில் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, இயேசு விருந்திலே இயேசு கிறிஸ்துடைய கையிலிருந்து முதலாக நற்கருணை வாங்கியது யார்? இயேசு கிறிஸ்துடைய கையிலிருந்து முதலாக அவருடைய உடலையும் இரத்தத்தையும் வாங்கியது யார்? யாரு? சத்தமா? யூதாசு இஸ்காரியோத்து. இப்ப சரியான பதில். எப்படி யூதாஸ் இஸ்காரியோத்துக்குள்ள பேய் போச்சு? கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் தான் கொடுக்கிறாரு. ஆனா யூதாசுக்குள்ள போகும்போது பேயாவுல போகுது, சாத்தானா போச்சு. எப்படி? அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த நற்கருணையிலேயே சாத்தான் இருக்குது அப்படின்னா, நானும் அருள் தந்தையரும் அருள்சோலியும் கொடுக்குற நற்கருணையில கபிரியல் தூதரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்னன்னு கேள்வி புரியுதா உங்களுக்கு? இயேசு கொடுத்த நற்கருணையிலேயே சாத்தான் உள்ள போது, காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யூதாசுக்குள் சாத்தான் சென்றதுக்கான காரணம், எனக்கு இயேசு வேண்டாம், 30 வெள்ளிக்காசு தான் வேண்டும், முடிஞ்சு போச்சு. அதான் சாத்தான் உள்ள வந்தான். இன்னைக்கு நம்மளும் ஒவ்வொரு திருப்பலியிலையும் நற்கருணை வாங்கும்போது, எனக்கு இயேசு வேண்டாம், நான் கேட்ட வரத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்குள்ளேயும் சாத்தான் தான் உள்ள போகும், நம்மளுக்குள்ள இயேசு உள்ள போக மாட்டார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை பெறுவதற்காக வருகிறோமா, இல்லை வரங்களை மட்டும் பெற வருகிறோமா? அதனால தான் இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம், அடையாளத்தை காட்டு வேணாம், நமக்கான இடத்தை கேளுங்கள், அடையாளத்தை கேட்காதீர்கள், வரத்தை கேட்காதீர்கள், இறைவனிடம் இருக்கக்கூடிய அருளை கேளுங்கள். ஏனென்றால் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருக்குறளிலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருளை வேண்டிதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இதயமும் ஏதோ தேவையில்லாததை சுமந்து கொண்டு தேவையில்லாத மனிதர்களை உள்ளே வைத்து கொண்டு இருப்பதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கிற எல்லாருமே, அங்கேருந்து எல்லாருமே அருள் தந்தையர்கள் பாடகருக்குள் எல்லாருமே ஏதோ ஒரு மனிதருடைய வார்த்தையால் காயப்பட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாம்.
இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த உலகமே அழிஞ்சிரும், ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அழியாது. என்னது? இறை வார்த்தை அழியாது. என்னைக்காவது இந்த வார்த்தையை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? தங்கம் விலை கூடிருச்சுன்னு தான் நம்ம கவலைப்படுறோமே ஒழிய, இயேசுடைய வார்த்தை தங்கத்தை விட விலை கூடுனதுங்கிறத நம்ம மறந்துட்டோமே. அப்ப இந்த உலகமே அழிந்து போகும், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ சிற்றெழுத்தோ புள்ளியோ அழிந்து போகாது என்று சொல்லுகிறார். நான் அழியாததை சேர்க்கிறேன் என்றால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அழிகிறதை சேர்க்கிறேன் என்றால் எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். அதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். எனவே இறைவனுடைய வார்த்தை என்னை அழிய விடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடலையாவது நான் வாசித்து தான் தூங்குவேன் என்ற விருது வாக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து பிறகுதான் நான் தூங்க போவேன் என்றும் நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஏதோ வெறுமையான ஒரு பாத்திரமாகவே நகர்ந்து செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் பார்க்கிறோம். உதாரணமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் புனிதர்களுடைய பரிந்துரையால் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இயங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லும். இப்போ ஒரு முறை நான் ஒரு வேளாங்கண்ணிக்கு பூசைக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள ஒருத்தர் கேட்டார், ஃபாதர் நீங்கள் எந்த கட்சி, நீங்கள் எந்த கட்சி, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவா நாம் தமிழரா, அந்த கட்சி எந்த கட்சியான்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வசனத்தை சொன்னேன், அவர் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்கல. என்ன அப்படின்னா லூக்கா நற்செய்தி 1:33வது வசனம், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சொல்லுகிறார், இவர் யாக்கோப்பின் ஆட்சி என்றும் நிலைநிறுத்துவார், இவருடைய ஆட்சிக்கு என்றும் முடிவே இராது அப்படின்னு சொல்லிட்டார். இந்தா நீ கேட்ட கட்சி பூரா என்னைக்கோ ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும், ஆனால் ஆண்டவுடைய ஆட்சி ஒரு நாளும் ஒழியாது. நான் ஆண்டவுடைய கட்சியில் இருக்கத்தான் விரும்புகிறேன் ஒழிய அற்ப கட்சிகளில் இருந்து என்னை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை என்று நான் முடிவெடுக்க வேண்டும். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, இறைவனுடைய ஆட்சியைத்தான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக என்று தான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மனதில் நிறுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு ஜெபமாலையை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபமாலையின் மூலமாக மீட்பு அடைய முடியுமானா முடியும். ஏனென்றால் அது எங்கள் பெரியமாவோ உங்கள் பெரியமாவோ சொன்ன ஜெபம் கிடையாது. வானதூதர் வந்து அன்னை மரியாளை பார்த்து சொன்ன ஜெபம். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜெபமாலையை எடுத்துக்கிட்டு எங்கள் கோயில் பிள்ளையை அழகாக சொல்லிக் கொடுப்பார். எப்படி சொல்லுவார்னா, டேய் எல்லா பயிலும் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கக்கூடிய கல்றையில் ஒவ்வொரு பேரை அந்த சிலுவையில் எழுதியிருக்கக்கூடிய பேரை மனப்படம் மட்டும் வாங்குறான்னு சொல்லுவார். நாங்களும் ஒவ்வொரு பேரை மனப்படம் மட்டும் போனோன்னு அவர் சொல்லுவார், அவர்களை நினைத்து ஜெபமாலை சொல்லுங்கள், நீங்கள் மேலே உருட்ட 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 நரகத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களை சொர்க்கத்திற்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறோம்ல, நம்ம ஒரு 10 பேரை மனப்படம் பண்ணி 10 பேரை உருட்டிக்கிட்டு கிடப்போம். இப்படி ஜெபமாலை இப்படி தான் உருட்டுறது. அப்போ எத்தனா 10 பேரை மேலே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊட்டி கிடப்போம். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நீ மெதுவாக ஒரு நபருக்காக ஜெபி, அந்த ஒரு நபரை நீ மேலே தூக்கி வா, அதுதான் ஜெபமாலை. அவர்களை நீ நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு கூட்டி வருகிறாய் என்பதை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். எனவே நாமும் புனித தந்தை பியோ சொல்வது போல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் ஜெபமாலையும் செபித்திருக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டிருக்க வேண்டும். நான் புனிதர்களை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப இயல்பாக இருக்கு. ஏன்னா இந்த கத்தோலிக்க திரு அவை என்பது புனிதர்களுடைய இரத்தம், அது விதை, அதுதான் இதனுடைய அடித்தளம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இவ்வளவு தூரம் அது கடந்து வந்திருக்கிற என்றால் இயேசு கிறிஸ்துடைய அருள் பெற்ற ஆசீர் பெற்ற புனிதர்களால் தான் கடந்து வந்திருக்கிறது என்பதை பார்க்கும். எனக்கு முதல்ல சாமியாரா அப்பாயின்மெண்ட் போட்டது தங்கச்சி மடம். அப்போ தங்கச்சி மடத்துக்கு போகிறதுக்காண்டி சிவகங்கையில் தொடர்வண்டி நிலையத்தில் நிற்கிறேன், பெட்டியெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறேன். அப்போ தொடர்வண்டியில் ஏறி அமர்ந்துட்டேன். அமர்ந்த பிறகு ஒரு அம்மா வெள்ளைன்னு சேலை கட்டிக்கிட்டு இந்த பைபிளை நெஞ்சோடு சாய்ச்சிக்கிட்டு எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ நான் சரி பக்தியான அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டேன். கொஞ்சம் நேரம் ஆனோன்னா மானாமதுரையை தாண்டோன்னா அந்த அம்மா அப்படியே குரு 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 குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். எனக்கு பயம், பித்தம் எதுவும் போடலையா, இல்லை ஃபேண்ட்டு எதுவும் சரியாக இல்லையா, எங்கிட்ட கிழிஞ்சிருக்குதா, இதுதான் எனக்கு தோணும். அப்போ நான் எல்லாத்தையும் சரியாக இருக்குதுன்னு சரியாக பார்த்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மான்னு சொன்னேன். என்ன கோபத்தில் இருந்து தெரில அந்த அம்மா, நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு தேன் போவியன்றுச்சு. நான் தங்கச்சி மடத்துக்குள்ளே போகிறேன், நான் எங்கே நரகத்துக்கு போகிறேன் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏமா நாங்கள் நரகத்துக்கு போகிறோம், ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் ஏன் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் முழுக்கு திருமுழுக்கு வாங்கலை,
ஆகையால் நீங்கள் எல்லோரும் நரகத்திற்குத்தான் செல்லுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். இதே நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாலும் நம்ம ஆஹா அப்படியா வேமா அந்த முழுக்க திருமுழுக்க குடும்பம்னு நம்ம சரண்டர் ஆகியிருப்போம். இன்னைக்கு போன கேஸ் பூரா அப்படித்தான் இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்குங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் முழுக்கு திருமுழுக்கு வாங்கலை, அப்போ அவங்க எங்கேயுமா போனாங்க அப்படின்னு கேட்டேன். நரகத்துக்கு தான் போனாங்கன்னு அடித்து நிற்கிறாப்புல. சரி, அன்னை மரியாளே நரகத்துக்கு தானா? சரி, இப்போ நம்மோடு வாழ்ந்து மரித்த கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசால் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார், மறு வாழ்வை கொடுத்திருக்கிறார், சாதி மதங்கள் கடந்து நாடுகள் கடந்து உதவி செய்திருக்கிறார். அவரும் இறந்து போனாரம்மா, எங்கேம்மா போனாங்க? அவரும் நரகத்துக்குத்தான் போனாங்கன்று சிந்தம்மா. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நாய்வால நிமித்த முடியாது. பேசாமல் இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் சொன்னது தான், நான் பதில் சொன்னது தான். என்ன சொன்னேன் அப்படின்னா, தர்மா அன்னை மரியாளும் அன்னை தெரசாவும் எந்த நரகத்திற்கு சென்றார்களோ அந்த இடத்திற்கு செல்லத்தான் நான் ஆசைப்படுகிறேன். உன்னை போல முழுக்கு திருமுழுக்கு வாங்கி செல்லக்கூடிய சொர்க்கம் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்தில் வாழும்போது ஒன்றும் செய்யாமல் முழுக்கு திருமுழுக்கு வாங்கினால் போதும், நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன் என்ற மட்டமான எண்ணம் கொண்ட உம்முடைய சொர்க்கம் எனக்கு தேவையில்லை. அன்னை மரியாளும் அன்னை தெரசாவும் சென்ற நரகத்திற்கு செல்லத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி முடிச்சு விட்டான். முடித்தவுடன் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களை மட்டும்தான் மாற்ற முடியல, உங்களை மாற்றினா நீங்கள் 25வது ஆள். இந்த அம்மா ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு நானா கிடைச்சேன்? அப்போ அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆளை மாற்றினா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இன்று ஆட்களை எப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பக்திகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சாக்கடை போகுது, சாக்கடை போய்கிட்டு இருக்குது, அது மேலே மூடி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மூடி வச்சுருப்பாங்க. சாக்கடை போகும், பாலம் கட்டி மூடி வச்சுருப்பாங்க. அந்த மூடியில் ஒருத்தன் காலையில் ஒரு இளைஞன் ஏறி நின்று 24 குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த மூடியில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆயா என்ன கேட்குறாங்க, லூசாடா நீ, அதில் போய் ஏறிண்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிற, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆயா இதில் ஏறி நின்று குதிச்சுன்னா கொலஸ்ட்ரால் வராது, கேன்சர் கரைஞ்சிரும், சுகர் வராது, ப்ரெஷர் வராது, ஒன்றும் வராது, நீ சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆயாவுக்கு சுகர் இருக்குது, ஆயாவுக்கு ஆசை, எதில்? அதில் குதிக்கணும்னு ஆசை. உடனே அந்த பேராண்ட கேட்குறாங்க, பேராண்டி நானும் 2 குதி குதிச்சுக்கிறேன்டான்னு கேட்குறாங்க. சரி ஆயா வா, யாம்ட்டு சொத்தா குதிச்சுக்க அப்படின்னு இவன் இறங்கிட்டான். அந்த ஆயா மேலே ஏறிண்டு குதிக்குது. ஒரு 10 குதி குதிச்சோன்னே, ஆயா இப்படிலாம் சொன்னீன்னா கேன்சர் போகாது, 24 சொல்லிட்டு குதி அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக ஆயா 24 குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே மூடியை திறந்துட்டான். ஆயா உள்ளே போயிடுச்சு, மூடியை மூடிட்டான். இப்போ இவன் மேலே ஏறி நின்று 25 குதிக்கிறான். இப்போ உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்கிறாங்க. இவன் ஜூப்ளி கொண்டாடிட்டான். இன்று கத்தோலிக்க திரு அவையிலிருந்து எனக்கு ஜெபமாலை வேண்டாம், எனக்கு புனிதர்கள் வேண்டாம் என்று ஒதுங்கி செல்லக்கூடிய அனைவருமே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இறப்பதற்கு முன்பாக தம் பிள்ளைகளை அமர்த்தி, உனக்கு இவ்வளவு சொத்து, இந்த சொத்து உனக்கு, இந்த சொத்து உனக்கு என பிரித்து கொடுப்போம். அது வழக்கம். பிரித்து கொடுக்காத பெற்றோர் பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு சாகட்டும் சொல்லி விட்டுருவாங்க, அது வேற. அப்ப இயேசு கிறிஸ்துவும் தன் உயிரை சமர்ப்பிக்கும் போது நம்மிடம் 2 சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறார். ஒன்று, இதுவே என் உடல், இதுவே என் ரத்தம், இதை உண்கிற எவனும் இறப்பினும் வாழ்வார் என சொல்லி முடிக்கிறார். முதல் சொத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கிறார். 2வது சொத்து, இவரே உம் தாய் என தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். இப்போ இந்த 2 சொத்துக்களையும் வேண்டாம் என உதறிவிட்டு சென்றவர்களும் நாம் அவர்களுக்காகவும் வேண்ட வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவோ கண்ணீர்கள் வரலாம். ஆனால் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்காமல் இறைவனால் நமக்கு சுகம் கொடுக்க முடியாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய சுமைகளை இறைவனிடம் விட்டுவிட்டு செல்வோம். அவரே நமக்கு ஒரு நீதி தீர்ப்பாக அமைவார். பல மனிதர்கள் இன்று தான் தவறு செய்யும்போது வக்கீலாக மாறி வாதாடுகிறார்கள். தான் தவறு செய்யும்போது வக்கீலாக மாறி வாதாடுகிறார்கள். பிறர் தவறு செய்யும்போது நீதிபதியாக மாறி தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இதய ஆண்டவருடைய இதயத்தில் இடம் கேட்டு அந்த இடத்தில் நாமும் ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை உருவாக்கி அவரினுடைய அருளை பெற, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை முன்னோக்கி செல்வோம். இறைவன் என்றென்றும் நம் மீது ஆசீர்வாதங்களையும் அருளையும் பொழிவார் என்ற முழு நம்பிக்கையோடு நாமும் தூய ஆவியையும் இயேசுவையும் பெற்றவர்களாக எழுந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நேரமும் நற்கருணை ஆசிரியர் வைத்த பிறகு உடனே நிலையான புகழுக்குரியன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? முழங்கால் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, போலியெல்லாம் சாமி கும்பிடாதீங்க, உண்மையாக சாமி கும்பிடுங்க. என்ன ஃபாதர், இப்போ இங்கே நற்கருணையில் வச்சோன்னே நிலையான புகழுக்குரியன்னு குனிஞ்சு குனிஞ்சு வணங்குனீங்களா இல்லையா? ஆமாம். இப்போ திருப்பலியின் வழியாக ஒவ்வொருவருக்கும் நற்கருணை கொடுக்கப்பட்டதா இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் யாரு? நற்கருணை பேழைகளா இல்லையா? இங்கே இயேசு கிறிஸ்து நற்கருணை இருக்காரு, வணங்குறோம். அப்போ திருப்பலியின் வழியாக ஒவ்வொருவருக்கும் நற்கருணை கொடுக்கப்படுது. அப்போ நற்கருணை உள்ள போகுது. அப்போ நம்மெல்லாம் யாரு? நம்மளும் ஒரு நடமாடும் நற்கருணை பேழையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ திருப்பலி முடிந்த பிறகும் பழைய குருடி கதவை திரடின்னு நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை என்பதை பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியை பெற, அருளை பெற முயற்சி செய்வோம். ஏனோ நாம் இறைவன் முன்னிலையில் இருந்து சத்தம் போட வேண்டாம், ஜெபம் செய்வோம். நாம் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று புனித யாக்கோப்பு சொல்வதை போல நாமும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜெபம் சொல்ல வேண்டுமே ஒழிய சத்தம் போடக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்திலே ஒரு வரி வரும். என்னென்றால், பிறர் செய்த குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களையும் மன்னியும் இறைவான்னு சொல்கிறோம். அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது? நான் மன்னிச்சாத்தான் கடவுள் என்னையை மன்னிப்பார், நான் மன்னிக்கலை கடவுள் என்னையும் மன்னிக்க மாட்டார் என்பதைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இதை ஆண்டவருடைய பாதுகாப்பில் தொடர்ந்து பயணித்திட இதை ஆண்டவிட நம்மையே ஒப்பு கொடுத்து நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய இதயத்தையும் கனமாக மாற்றிக்கொள்ளாமல் இடம் இருக்கக்கூடிய இதயமாக இறைவனுக்கு அதை கொடுக்கக்கூடிய மனம் கழித்து இந்த திருப்பலிலே பக்தியோடு இணைவோம். ஆமென்.